ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். காஞ்சி மகான் எப்பொழுதுமே பிரதோஷ நாட்களாக இருக்கட்டும், பௌர்ணமி நாட்களாக இருக்கட்டும், இந்த ஒரு நாள்ல சிவனுடைய ஒரு மந்திரத்தை அந்த நாளோட முடிவில் இரவில் தூங்குவதற்கு முன்பாக நம்ம கூறணும். அப்படி கூறி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையவே சிவபெருமான் மாற்றி அமைப்பாராம். ஏன் அப்படின்னா பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய ஒரு நாளா கருதப்பட்டு வருகிறது. அந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போலத்தான் காஞ்சி மகா இந்த ஒரு மந்திரத்தையும் பௌர்ணமி நாள் பிரதோஷ நாட்கள் இரவுகள்ல நிச்சயமா நீ கூறு, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உன்னால உருவாக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். இன்று தை மாத பிரதோஷம் இரவு 4:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அப்படி கூற முடியவில்லை அப்படின்னு கூறுபவங்க இரவில் தூங்குவதற்கு முன்பாகவாது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானை மனதார நினைத்து ஒரே ஒரு தீபத்தை மட்டும் சிவபெருமானுக்கு ஏற்றுங்க. ஏற்றி அதற்கு அப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். முக்கியமா இரவு 4:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீங்க அப்படின்னா சிவபெருமான் பூமியில இறங்கி உலக மக்களின் பாபங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமா கருதப்படும். அந்த ஒரு நேரத்துல நீங்க தவறாம எங்க இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பெரும் சிவபெருமானுடைய கோவில்ல இருந்தாலும் சரி, அந்த ஒரு இடத்தில் வைத்து 48 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்துவார். பிரதோஷ நாட்கள்ல சொன்ன மந்திரங்கள் அனைத்தும் 1000 மடங்கு நமக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஆகமம் சொல்கிறது. அதிலும் இன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரம் பழமையான சிவ ஆகமங்களில் மட்டுமே சொல்லி வந்த ஒரு அறியாத ரகசிய மந்திரமா கருதப்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவறாம கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயே உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்தோட பேர் என்ன அப்படின்னா கபால ஸ்துதி மந்திரம் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை அழைப்பாங்க. அதுவும் சிவபெருமானுக்குரிய மந்திரம். இதனுடைய பெயர் கபால ஸ்துதி மந்திரம். பழமையான நந்திகேஸ்வர மூல ஆகமத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு தனியாக உபதேசித்ததாக கூறப்பட்டு வருகிறது. இந்த ஒரு மந்திரம் வறுமை, வாழ்க்கை தடைகள், கணக்கில் இல்லாத பயம், பதற்றம், குடும்பத்துல பரபரப்பு, நோய் நொடிகள் என இவை அனைத்தையும் விலக்கி இந்த உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக நிச்சயமா இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா கடன்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை நிமிடத்தில் தீர்த்து விடுமாம். இடைவெளியான வேலை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க சென்று கொண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஒரு வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஏற்பட்டு நீங்க அந்த வேலையை விட்டு நின்றுக்கலாம். அவர்கள் அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அப்படி கூறும் பொழுது இடைவெளியில இருந்து நீங்க வெளியில் வந்த வேலையில் கூட அவர்களே உங்களை வந்து தேடி வருவார்கள். உங்களை அந்த வேலைக்கு மீண்டும் செல்ல நிச்சயமாக வழிவகுப்பார். எனவே சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க நிச்சயமா கூறணும். குடும்பத்துல அமைதியே இல்லை, சண்டை சச்சரவா ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு கூறுபவர்களும் நிலமோ வீடு சம்பந்தமான ஏதாவது வாங்க போறீங்க, நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கான ஒரு சரியான வீடும் நிலமும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த வகையில் இருக்காது. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவறாம கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் பிரதோஷ இரவுல நம்ம செய்ய வேண்டிய முறைகள்னு இருக்கு. இரவு 4:30 7 மணிக்குள் அந்த ஒரு மத்தியில இதை நீங்க செய்யலாம். இல்லை அப்படின்னா படுப்பதற்கு முன்பாக 11 மணிலிருந்து 12 மணி அந்த ஒரு இரவு நேரத்திலும் நீங்க அந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இந்த ஒரு நேரத்தை விட்டீங்க அப்படின்னா இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்யணும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரே ஒரு சிறிய வெள்ளை தீபம் அல்லது எள்ளால் செய்யப்பட்ட எள்ளெண்ணெய் தீபம் அதை நீங்க ஏற்றிக்கொள்ளணும். இது உங்க வீட்டிலாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க. தீபத்தை சிவனோட உருவகப்படுத்திற்கு முன்பாக நீங்க ஏற்றணும். ஏத்தி விட்டு கைகள் இணைத்து மனத்தால் சிவா இன்று என் துன்பத்தை தீர்த்தருளு அப்படின்னு நீங்க மனதிற்குள் நினைக்கணும். பின்னர் மெதுவாக இந்த ரகசிய மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் உருவாக்குவார். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 48 முறைகள் கூறணும். இதோட நிபந்தனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, அதையும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்குரிய அந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. சிவபெருமான் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும்தான் நிறைவேற்றுவார். அப்படிங்கிறத நீங்க எப்பொழுதுமே புரிந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இதுதான் இந்த
இரவு நேரத்துல நம்ம பிரதோஷ நாட்கள்ல கூற வேண்டிய ஒரு அரிய வகை மந்திரம். எனவே தவறாம நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அகல அகல தேவா சர்வ விக்ன நாசா நாசனாய மகா தேவாய நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 48 முறைகள் நீங்க கூறிடும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அனைவருக்குமே ஒரு கேள்வியானது இருக்கும். கிரீம் சிவசக்தியை உடனே உண்டாக்கக்கூடிய பீஜம். சிவனுடைய சக்தி முழுமையா உங்களுக்குள்ள கிடைக்கும். ருத்ரா அப்படிங்கிறது கஷ்டங்களை கழிக்கக்கூடிய ஒரு ரூபமாக சிவபெருமான் இந்த ஒரு நேரத்தில் உங்களை அருள் புரிவார். அகல அகல அப்படிங்கிறது உடனடியாக தாமதமின்றி உங்களுடைய வேலைகளை நடத்தி கொடுப்பார். சர்வ விக்ன நாசநாயக் எல்லா தடைகளையும் அளிக்கும் எரிகின்ற சக்தி சிவனுக்குள் இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்குரிய நாள் அல்லவா. இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நிச்சயம் இதனுடைய சக்தி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். மகா தேவாய நமக. எல்லா தேவன்களுக்கும் தலைவன் சிவன் தான். அந்த சிவனுடைய நாமத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல கூறும் பொழுது எல்லா தேவர்களும் சிவனும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த ஒரு மந்திரத்தை சாதாரண நமசிவாய போல கிடையாது. இது பீஜத்தையும் ருத்ர சக்தியையும் சேர்த்து கூறுவதால் இதனுடைய சக்தி 100 மடங்கு இருக்கும். அதுலயும் இந்த பிரதோஷ நாட்கள்ல கூறும் பொழுது இதனுடைய சக்தி உங்களுக்கு 1000 மடங்குல கிடைக்கும். இதை நீங்க எத்தனை முறைகள் கூறணும் அப்படின்னா 48 முறைகள் குறைந்தபட்சம். 108 வரைகள் உங்களால சொல்ல முடிந்தது அப்படின்னா 108 முறைகள் நீங்க சொல்லி வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதா கருதப்படும். நேரம் இல்லை எனக்கு அப்படின்னு கூறுபவங்க குறைந்தது ஒரு 27 முறைகளாவது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிடுங்க. மந்திரத்தை சொல்லும் பொழுது ஓம் நம சிவாய என்பதையும் நீங்க பின்னணியில் உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டே இருங்கள். இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த மந்திரம் பிரதோஷ நாள்ல இரவுல சொல்லப்படும் போது வீட்டுல இதுவரைக்கும் இருந்த நின்ற சக்தி இயக்கத்துல உங்களுக்கு மீண்டும் தொடங்கும். உங்களுடைய வீட்டுல தெய்வீக சக்தி நடமாட்டமானது இருக்கும். மன அழுத்தம் உடனே குறைந்துவிடும். நிதி தடைகள் 3ஆம் நாள் உங்களுக்கு உங்களிடமிருந்து விலகிவிடும். அது பணமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா 3ஆவது நாளே உங்களுடைய கடன் பிரச்சனைகள், நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வீட்டிற்குள் இருந்த பாரமான எதிர்மறை சக்தி உங்களை விட்டு விலகும். உறவுகள்ல இருந்த தூரங்கள் குறைந்து ஒரு அமைதியானது ஏற்பட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவுகள்ல இன்னும் நாட்டமானது அதிகரிக்கும். கேடு தீட்டு கனாசாபம் அனைத்துமே உங்களை விட்டு விலகும். இவை அனைத்தும் 1000 ஆண்டுகளாக சிவ வழிபாட்டில் கூறப்பட்ட பலன்களாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாள்ல இன்றைய தை பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷமாக கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை மட்டும் 48 முறைகள் நீங்க கூறி விடுங்க. சுத்த மனதுடன் நீங்க கூறணும். சுத்தமான மனதுடன் நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா சிவபெருமான் உங்களுடைய மன விருப்பத்தை அதிசயமாக நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். எனவே தவறாம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் உங்களுக்கு உருவாக்குவார். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.